முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இன்று காலை ஆஞ்சியோ செய்யப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், நீங்க தொடரலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள் தொடர்பான அறிவிப்பை அப்பல்லோ மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்புல இன்றைய தினம் முதலமைச்சருக்கு அவருக்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த மருத்துவ காரணமான தலை சுற்றலுக்கு என்ன காரணம் என்பதை கண்டறிந்திருப்பதாகவும் அதற்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு முதலமைச்சருக்கு ஆஞ்சியோகிராம் சோதனை செய்யப்பட்டு அதில் முதலமைச்சருக்கு இயல்பாக இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது மருத்துவமனை தரப்பிலிருந்து இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த பொழுது அவருக்கு காலை நேரத்தில் தலை சுற்றல் ஏற்பட்டது. அதனால் அவர் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகளுக்காக சென்றிருந்தார். அப்பொழுது அவர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தின் காரணமாகவும் மருத்துவ ஓய்வில் இருக்க வேண்டிய காரணத்தின் அடிப்படையிலும் முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதாக அப்பல்லோ மருத்துவமனை நேற்று முன்தினம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில முதலமைச்சருக்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சைகள் தொடர்பான விவரங்களையும் தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டிருக்கிறது. முதலமைச்சரை சந்திப்பதற்காக அமைச்சர்கள் மற்றும் திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் வந்து சென்று கொண்டிருக்கிற சூழல்ல முதலமைச்சருக்கு இன்றைய தினம் என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் முதலமைச்சருக்கு மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள்ல இதய துடிப்புல சில வேறுபாடுகள் காரணமாகவே அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டிருப்பது என்பது மருத்துவ பரிசோதனையில கண்டறியப்பட்டிருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனையுடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இதய சிகிச்சை மருத்துவர் டாக்டர் செங்குட்டுவேல் அவர்களுடைய தலைமையிலான மருத்துவ வல்லுநர் குழுவினர் அவருடைய அறிவுரையின்படி இதனை சரி செய்வதற்கான சிகிச்சை முறை அப்பல்லோ மருத்துவமனையில் இன்று காலை முதல்வருக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோகிராம் சோதனையும் இயல்பாக இருந்தது என்பதனை இந்த மருத்துவ அறிக்கையில தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் முதலமைச்சர் நலமாக இருப்பதாகவும் அவருடைய வழக்கமான பணிகளை 2 நாட்கள்ல மேற்கொள்வதற்கான உடல்நலன் இருப்பதாகவும் தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் நலமுடன் இருக்கிறார், இன்னும் 2 நாட்களில் வழக்கமான அவருடைய பணிகளை தொடங்குவார் என்ற வகையில அப்பல்லோ மருத்துவமனை இந்த அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் மருத்துவ ஓய்வில் இருந்தாலும் முதலமைச்சர் நேற்றைய தினம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் குறித்து காணொலி வாயிலாக ஆய்வுகள் நடத்தியிருந்தார். இந்த சூழலில் இன்றைய தினம் அவருக்கு ஆஞ்சியோ செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் அவரை பார்த்துவிட்டு வெளியே வரும்பொழுது செய்தியாளர்களுக்கு தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் முதலமைச்சருக்கு என்ன வகையான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அவருக்கு உடல்நிலையில் என்ன குறை இருக்கிறது என்பதையும் கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருப்பதற்கான அறிக்கையை தற்பொழுது மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் முதலமைச்சருக்கு எந்த வகையிலுமான பிரச்சனைகளும் ஆஞ்சியோவில் கண்டறியவில்லை என்பதையும் தற்பொழுது இந்த அறிக்கையில அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் மூத்த மருத்துவர் டாக்டர் செங்குட்டுவேலருடைய தலைமையிலான குழுவினர் முதல்வருக்கான அந்த சிகிச்சைகள் வழங்கியிருப்பதாகவும் முதலமைச்சருக்கு அனுமதிக்கப்பட்டக்கூடிய மருத்துவ காரணம் என்பது தலை சுற்றல், அந்த தலை சுற்றலுக்கான காரணம் என்பதை கண்டறிவதற்காக தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக முதலமைச்சருக்கு பல்வேறு மருத்துவ சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதுல முதலமைச்சருக்கு இதய துடிப்புல சில வேறுபாடுகள் இருப்பதாகவும் மருத்துவ அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதலமைச்சருக்கு சராசரியாக ஒருவருக்கு இருக்க வேண்டிய இதய துடிப்பிலிருந்து மாறுபட்ட அளவுல இதய துடிப்பு இருப்பதன் காரணமாக அந்த தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இது வயது மூப்பின் காரணமாக இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்றாலும் அதற்கான சிகிச்சைகள் மூலமாக அதை குணப்படுத்த முடியும் என்று மருத்துவ வல்லுநர்கள் தகவலாக சொல்லக்கூடிய நிலையில முதல்வருக்கும் அந்த வகையில இந்த சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தலை சுற்றல் ஏற்பட்டதற்கான காரணம் கண்டிருந்ததும் அதற்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய ஆஞ்சியோகிராம் என்பது இதயத்தினுடைய மற்ற செயல்பாடுகள் தொடர்பான ஒரு பரிசோதனை. அந்த பரிசோதனையிலும் முதலமைச்சருக்கு இன்றைய தினம் எடுக்கப்பட்ட ஆஞ்சியோகிராம்ல எந்த வகையான சிக்கலும் இருப்பதாக தெரியவில்லை, அவர் நலமுடன் இருப்பதாகவே அந்த ஆஞ்சியோகிராமும் தெரிவித்திருப்பதாக அந்த மருத்துவமனையினுடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கூடிய அறிவிப்புல முதலமைச்சர் இன்னும் 2 தினங்கள்ல அவருடைய வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்றும் அந்த மருத்துவமனை விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.